எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். டோல்டெக் 4 அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. ஓகேவா? சோ அத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒப்பந்தங்கள் 4 ஒப்பந்தங்கள் சொல்லுவாங்க இல்லையா? சோ 4 ஒப்பந்தம் நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கணும். ஓகேவா? என்ன ஒப்பந்தங்கள் அப்படின்னா, அதுதான் ஒன்னொன்னா இவர் நமக்கு சொல்லியிருக்காரு. 4 ஒப்பந்தங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். இது செஞ்சாலே போதும். நம்ம வாழ்க்கைய எப்படி சொல்றது? யூ டர்ன் மாதிரி நம்மளே ஒரு வழியில போயிட்டு இருந்தா, இந்த 4 எப்படி ஒரு நம்ம பிசிக்கல் லைஃப்ல ஆகட்டும், இல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபுல்லா கஷ்டமாகட்டும், சோஷியல் பிரச்சனைகள், இல்ல ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், இல்ல மணி பினான்சியலா எந்த பிரச்சனையாவது இருக்கலாம். கஷ்டங்கள்ல நீங்க இருக்கலாம். ஆனால் இந்த 4 ஒப்பந்தங்கள்ல நம்ம லைஃப்ல நம்ம எடுத்துக்கிட்டா, நம்ம வாழ்க்கையில நம்ம இத பயன்படுத்தினா, கண்டிப்பா நம்மளால அப்படியே நம்ம வாழ்க்கை யூட்டர்ன் ஆகி எல்லாமே நமக்கு சந்தோஷமா நம்ம இந்த வாழ்க்கைய நடத்திட்டு போலாம் மாஸ்டர்ஸ். அப்படிப்பட்ட 4 ஒப்பந்தங்கள் தான் நம்ம இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இது இதுல ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பேச்சு குற்றமற்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பி இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்ம பேச்சு குற்றமற்றதா இருக்கணும், ஏன் இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி அதை நம்ம பயன்படுத்தணும், நம்ம வாழ்க்கையில அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இதுதான் முதலாவது ஒப்பந்தம். என்னது? பி இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்ட். பேச்சு குற்றமற்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மாஸ்டர்ஸ், நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம் ரொம்ப 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 முக்கியமானது. அதே சமயத்துல நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இத அப்ளை பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவும் கஷ்டமானது. என்னது? ரொம்ப முக்கியமானது, அதே அளவுக்கு கஷ்டமானது. ஏன்னா இது ரொம்ப சக்தி அடைந்தது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பேச்சு இருக்கு இல்லையா மாஸ்டர்ஸ், நம்மளோட பேச்சு ஒரு சக்தி தான். அது பேச்சு மட்டும் கிடையாது. அது நம்மளோட வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சக்தி தான். எந்த வார்த்தையாவது இருக்கட்டும், அது எனர்ஜி தான். அத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வெறும் பேச்சு கிடையாது. நம்ம வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் எனர்ஜி தான். சரியா மாஸ்டர்ஸ்? இப்ப பாருங்க, நம்ம இந்த உலகத்துல நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கோமா? இல்ல நிறைய ஜீவன் வாழ்ந்துட்டு இருக்கா? நாய் இருக்கு, கழுதை இருக்கு, குதிரை இருக்கு, பசு இருக்கு, நிறைய அனிமல்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஆனா யாராலையாவது பேச முடியுமா? இல்ல. அது நமக்கு நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கடவுள் கிட்ட இருந்து கொடுக்கப்பட்ட மிக பெரிய கிஃப்ட். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதனாலதான் காட்ஸ் கிஃப்ட் இது. நம்மளோட மனிதர்களுக்கு மட்டும். அப்படிப்பட்ட கிஃப்ட் நமக்கு ஸ்பெஷலா கிடைச்சிருக்கு அப்படின்னா, நம்ம அந்த நம்ம அந்த பேச்ச எப்படி பயன்படுத்தணும்? எவ்வளவு நல்ல வழியில பயன்படுத்தணுமோ அவ்வளவு நல்ல வழியில பயன்படுத்தணும். ஏன்னா இது நமக்கு மட்டும் கிடைச்சிருக்கிறது. கரெக்டா? சோ அப்ப அது கண்டிப்பா சக்தி தான் இல்லையா? நம்ம வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அது ஒரு சத்தம் கிடையாது, அது சக்தி தான். ஓகேவா மாஸ்டர்ஸ்? இப்போ நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கனவுகள், எவ்வளவோ அனுபவங்கள், எவ்வளவோ சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வரும் இல்லையா? அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரத்து வரையும் எவ்வளவோ இருக்கு. அது எல்லாமே எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாக்குனாலதான் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ அப்படி இந்த பேச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே உருவாக்குது இல்லையா? நம்ம ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம், எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கு தெரியப்படுத்தணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எனக்கு ஒரு கனவு, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி? என்னோட வார்த்தையா
தானே நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இல்லையா? சோ நம்ம எல்லாருமே, நான் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே எதை வெளிப்படுத்தணும், லைக் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்துட்டு வாக்கின் மூலியமா தான் நம்ம வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றோம். அப்ப பாருங்க, இது எவ்வளவு ஒரு முக்கியமானது. இந்த வாக்கு, இந்த பேச்சு அப்படின்றது மாஸ்டர்ஸ் ஒரு எப்படி சொல்றது, டபுள் சைடட் நைஃப் மாதிரி. ஒரு கத்திக்கு ரெண்டு பக்கம் இருக்கும், கரெக்டா? சோ எப்படி, ஏன் டபுள் சைடட் நைஃப் அப்படின்னா, வார்த்தையால நம்ம எப்படி சொல்றது, ஒரு பெரிய, ஒரு அழகான அற்புதமான ஒரு லைக் ஒரு அற்புதமான இதுவும் உருவாக்கலாம். இல்லனா ஒரு எப்படி சொல்றது, எல்லாத்தையுமே அழிக்கவும் முடியும், அழிக்கவும் அழிச்சிடலாம் இல்லையா? சோ ஒரு பக்கம் வார்த்தையால ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கையும் உருவாக்கிக்கலாம், இல்லைன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அழிக்கவும் செய்யலாம். ஒரு வார்த்தை மாஸ்டர்ஸ், ஒரே ஒரு வார்த்தை ஒருத்தரோட லைஃப, ஒருத்தரோட வாழ்க்கைய கம்ப்ளீட்டா மாத்த முடியும். ஓகேவா? நல்ல வழியில. ஓகேவா? அதே ஒரே ஒரு வார்த்தை ஒரு லட்சக்கணக்கான மனிதர்களையும் கொல்ல முடியும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையோட சக்தி, அந்த வார்த்தையோட எனர்ஜி மாஸ்டர்ஸ். அதை நம்ம ஒரு நாளைக்கு மாஸ்டர்ஸ் ஜஸ்ட் அப்சர்வ். இனிமே நாளையில இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் வார்த்தை வேஸ்டான பேச்சு பேசுறோம், எவ்வளவு யூஸ்ஃபுல் தானா, நான் இப்ப பேசுனதுல யாருக்காவது ஒரு பிரயோஜனம் இருக்கா, ஒரு உபயோகத்துக்காகுதா, இல்லைன்னா வேஸ்ட் பண்றேனா? ஏன்னா வார்த்தை, அந்த பேச்சு, அந்த வாக்கு அப்படின்னாலே நம்ம இப்போ அது ஒரு சத்தம் மட்டும் கிடையாது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம சக்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இத தெரிஞ்சுக்கிட்டு இனிமே வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு அளவா, எவ்வளவு அழகா, எவ்வளவு நல்வழியா பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் மாஸ்டர்ஸ். ஏன்னா இது டபுள் சைடட் நைஃப் மாதிரி. நம்ம ஒரு வார்த்தையால லட்சக்கணக்கான பேரையும் கொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது எவ்வளவு பவர்ஃபுல் பாத்துக்கோங்க இல்லையா? சோ அதனால நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு எவ்வளவு வைஸா யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வைஸா நம்ம வந்துட்டு நம்ம பேச்ச வந்துட்டு யூஸ் பண்ணணும், வார்த்தைகளை பயன்படுத்தணும் மாஸ்டர்ஸ். இதுக்கு ஒரு உதாரணமே நமக்கு தெரியும் இல்லையா? ஜெர்மனில ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ராஜ்யத்துல இருக்க எல்லாரையும் அவரோட வார்த்தையாலேயே என்ன சொல்றதுன்னா, ரொம்ப ரொம்ப கொடூரமான கொலைகளை, லைக் ரொம்ப கொடூரமான போர்ல கலந்து வச்சு, ரொம்ப பயம்படுத்தி, ரொம்ப கொடூரமான கொலைகளை பண்ண வச்சு, வெறும் அவங்களோட வார்த்தையால மட்டுமே அவர் இவ்வளவு சாதிச்சிருக்காரு. யாரு நமக்கு தெரியும் இல்லையா? ஹிட்லர். ஹிட்லரை பத்தி தெரியும் நமக்கு. அவரோட வார்த்தையாலேயே எத்தனை பேரை தெரியுமா அவர் பயம்படுத்திருக்காரு. பயம் வந்துட்டு அதிகம், இன்னும் நிறைய பயத்தை உருவாக்கியிருக்காரு. ஓகேவா? சோ ஏன் ஜஸ்ட் வார்த்தையால எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வெறும் வார்த்தைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது வந்துட்டு பெரிய சக்தி, எனர்ஜி. சோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி நம்ம யூஸ் பண்ணணும் மாஸ்டர்ஸ். பாருங்க, அவரோட வார்த்தையாலேயே எவ்வளவு கொடூரமான கொலைகள்னா அப்ப எத்தனை பேர் பலியா இருக்காங்கிறது தானே அர்த்தம். அதே போல எமோஷனல் ஸ்டேட்டஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் அவர் வந்து பயன்படுத்தி இருப்பாரு இல்லையா? சோ நம்ம பிசிக்கலாவும் அட்டாக் பண்ணலாம், எமோஷனலாவும் அட்டாக் பண்ணலாம், அதே போல மென்டலாவும் நம்ம அட்டாக் பண்ணலாம், நம்மளோட வெறும் வார்த்தைகளால மட்டுமே. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வார்த்தை அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு சக்தி அடைந்தது அது இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வார்த்தை அப்படிங்கிறது சக்தினே நமக்கு தெரியாது. அதுவும் பத்ரிஜி சார் கூட பாருங்க மாஸ்டர்ஸ், எப்பயுமே அவரோட வாக் சக்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பா அதை கேட்க வேண்டிய ஸ்பீச். ஓகேவா? ஏன்னா அவர் அதுல எவ்வளவு சின்ன குழந்தைக்கு கூட புரியுற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ நான் இருக்கேன், நம்ம எல்லாரும் இருக்கோம். நம்ம அப்படின்னாலே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆலோசனைகள், நம்மளோட பேச்சு, நம்மளோட செயல்கள். ஓகேவா? எண்ணங்கள், பேச்சு, செயல்கள், 3. நம்ம அப்படின்னாலே இந்த 3 தான். இந்த 3த்துல அவர் வந்து என்ன வாக்ஷேத்திரத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஆலோசனைகளையும் செயல்களையுமே அவ்வளவு சீக்கிரமா நம்மளால
சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? கரெக்ட் பண்ணிக்க முடியாது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பேச்சு, நம்மளோட வாக்க வந்துட்டு சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அவருமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு குடுத்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பேச்சுக்கு தான் குடுத்திருப்பாங்க மாஸ்டர்ஸ். சோ பாருங்க, அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது டெஸ்ட் லைக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது எது மேல அப்படின்னா, நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட பேச்சு மேலதான். ஓகேவா? இப்போ நம்மளோட மனசு இருக்கு மாஸ்டர்ஸ். ஓகேவா? நம்ம மனசு வந்துட்டு ஒரு வெறும் நிலம் மாதிரி, லேண்ட். ஓகேவா? பியூர் லேண்ட் மாதிரி. அதுல எதுவுமே இருக்காது. அதுல இந்த என்ன சொல்றது, நம்மளோட இன்டென்ஷன்ஸ், நம்மளோட கனவுகள், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட இது எல்லாமே, நம்மளோட இன்டென்ஷன்ஸ் ஆகட்டும், நம்ம அபிப்பிராயங்கள், ஒப்பீனியன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம விதைகள் மாதிரி. அந்த லேண்ட்ல எப்படி நம்ம விதைக்கிறோமோ அதே போல நம்ம மைண்ட் வந்துட்டு கிளீனா இருக்கும். அதுல இது எல்லாமே நம்ம விதைகள் மாதிரி. ஓகேவா? அந்த வந்துட்டு நம்ம எப்படி ஃபர்டைல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியோர் லவ்வோட, அன்போட நம்ம வந்துட்டு அத வளர்க்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஏன்னா அது சக்தின்னு சொல்லியிருக்கோம். சோ நம்ம வந்துட்டு எப்போ ஒரு அன்பா நம்ம வந்துட்டு லவ் பேஸ்டா இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு வந்துட்டு நம்ம மைண்ட்ல எல்லாமே எண்ணங்கள் ஆகட்டும் பியூரா இருக்கும். ஓகேவா? பியூரா எண்ணங்கள் ஆயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வார்த்தைகள் என்னதான் வரும்? பியூரா இருக்கும் இல்லையா? சோ அதனாலதான் சொல்றாங்க. எண்ணங்களாகட்டும், அபிப்பிராயங்களாகட்டும், நம்மளோட இன்டென்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நமக்கு அந்த மைண்ட் அப்படின்ற லேண்ட்ல நம்ம இத விதைகள் போட்ட மாதிரி. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ நம்ம எப்படி இருக்கணும்? வார்த்தைகள், பேச்சு அப்படின்னாலே நமக்கு என்னதான்? சக்தி தான். அந்த சக்திய நம்ம எவ்வளவு அழகா, எவ்வளவு கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணுமோ, அவ்வளவு கரெக்டா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இததான் இதுல வந்துட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அதனாலதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒப்பந்தம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ. நம்ம வாழ்க்கையில இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு உன் மூஞ்சு ஒரு மாதிரி கலரா இருக்கு. எனக்கு என்னமோ உனக்கு லைக் கேன்சர் வர மாதிரி தோணுது. உனக்கு அப்படி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். நமக்கு அந்த அவன் சொன்ன அந்த அப்ப வரைக்கும் நம்ம லைஃப்ல ஜாலியா இருப்போம், எந்த ஒரு இது இருக்காது, ஹாப்பியா போயிட்டு இருப்போம். வார்த்தை நம்ம காதுல விழுந்ததும் அவ்வளவுதான். நமக்கு வந்துட்டு ஃபுல்லா டென்ஷன் ஆகி இல்லாத கேன்சர் வந்துடும் மாஸ்டர்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் வேர்ட். ஓகேவா? அவங்க அந்த சொன்ன வார்த்தையால பாருங்க, அந்த வாக்குக்கு, அந்த வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்க. அதனால நம்ம எவ்வளவு அஃபெக்ட் ஆகுறோம். கரெக்டா? சோ நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸோட வார்த்தைகள் வந்துட்டு குழந்தைங்க மேல ரொம்ப 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 எஃபெக்ட் ஆகும். ஏன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ், ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இப்போ நார்மலா குழந்தைங்க இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இவனுக்கு அறிவே இல்ல, கொஞ்சம் கூட எவ்வளவு சொன்னாலும் இதுவே இல்ல, அறிவே இல்ல, அறிவே இல்லன்னு சொல்லுவாங்க. அப்போ இவனுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங்ல வந்துட்டு நீச்சல் அடிக்கிறதுல ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்வால்வ்மெண்டே இல்ல, இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலுமே அவங்க வார்த்தைகளால அந்த பசங்களை சொல்ல சொல்ல அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை வந்துட்டு சக்தி தானே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? கண்டிப்பா அது அவங்க ஓகே, எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, நிஜமாவே மேபி அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனா அந்த பேரண்ட்ஸோட வார்த்தைகள் வந்துட்டு அவங்கள அப்படி அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதனாலதான் சொல்றது, நம்ம வந்துட்டு நம்ம எப்படி எவ்வளவு அழகா நம்ம வந்துட்டு குழந்தைகளை அப்ரிஷியேட் பண்றோமோ, அவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் மூலமா நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்றோமோ, அந்த அளவுக்கு அந்த லெவலுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. செய்யாத வேலையுமே கண்டிப்பா செஞ்சிருவாங்க. ஏன்னா இப்பதான் சொல்றோம் இல்லையா, அவங்க டிஸ்கரேஜா பேசுற வார்த்தைகள் அவங்களை அஃபெக்ட் பண்ணும்போது, கண்டிப்பா என்கரேஜிங்கா அப்ரிஷியேட் பண்ணா கண்டிப்பா அதுவுமே அவங்க மேல அஃபெக்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? நல்ல இன்னும் அவங்க வந்துட்டு வளர்றதுக்கு இது ஆகும். சோ இங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்ம வார்த்தைகளை எப்படி எவ்வளவு அளவுக்கு நம்மளால
கரெக்டா யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லதா யூஸ் பண்ணணும் மாஸ்டர்ஸ். அது சக்தியா மாறி உருவாக்கிடும். ஓகேவா? அந்த சுச்சுவேஷனை, அந்த சந்தர்ப்பத்தை நம்ம வாழ்க்கையில உருவாக்கிடும். ஏன் அப்படின்னா அது சக்தி. கரெக்டா? சோ அதனாலதான் சொல்றது. அதே போல நம்ம கூட மாஸ்டர்ஸ், நான் ஒரு முட்டாள், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நம்ம நிறைய பேசிப்போம் இல்லையா? சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படி நினைச்சிட்டோம், ஐயோ நான் ஒரு முட்டாள், என்னால எதுவுமே செய்ய முடியாது, நான் இவ்வளவுதான் அப்படின்னா, அப்போ என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சக்தி உருவாகுதா? அது ப்ரூவ் பண்றதுக்காக நான் நிறைய வேலைய வந்துட்டு முட்டாள் மாதிரியே செஞ்சுட்டு இருப்பேன். பாத்தியா, இந்த வேலை என்னால செய்ய முடியல, அவ்வளவுதான், இது என்னால முடியாது, ஏன்னா நான் முட்டாள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது எப்படி செய்யப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி சொல்லிக்கிறதால. ஓகேவா? ஏன்னா அது சக்தியா மாறி அது என்னோட லைஃப்ல, என்னோட ஓன் ரியாலிட்டியில வந்துட்டு என்ன ஆகுதுன்னா உருவாக்கப்படுது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நம்மளோட வார்த்தை குற்றமற்றதா இருக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? பி இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்ட். இப்போ இம்பெக்கபிள் அப்படின்றதுல பெக்காட்டஸ் அப்படிங்கிறது வந்துட்டு லாட்டின் மொழியில இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. என்ன அப்படின்னா குற்றம், பாவம், எது வேணா சொல்லலாம். ஓகேவா? அதுல இம்பெக்கபிள், அப்படின்னா இல்ல, அற்றது இல்லையா? வித்தவுட். சோ இம்பெக்கபிள் அப்படின்னா குற்றமற்ற. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ நீ உன்னோட பேச்சுல, உன்னோட வார்த்தைகளை வந்து குற்றமற்றதா இருக்கணும். அது எதுவுமே குற்றமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பேசணும் மாஸ்டர்ஸ். ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில மாஸ்டர்ஸ், நம்ம என்ன வந்துட்டு சில பேர் ஹர்ட் பண்றாங்க. நான் வந்து மத்தவங்கள ஹர்ட் பண்றேன். எதன் வழியா ஹர்ட் பண்ணுவான்? மேபி வார்த்தையால. ஓகேவா? அப்போ என்னோட எனர்ஜி, நான் தியானம் செய்யறேன், எல்லாமே செய்யறேன், நிறைய எனர்ஜி வந்து நான் வாங்கியிருப்பேன். ஆனா அப்படி பண்ணி மத்தவங்கள சாபம் குடுக்கறது, மத்தவங்கள பிளேம் பண்றது, கஷ்டம் படுத்துற லைக் அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் பேசுறது, இது எல்லாமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜிய கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே இருக்கக்கூடாது, நம்ம குற்றமற்றதா இருக்கணும் நம்மளோட வார்த்தைகள் அப்படின்னா, நமக்கு அதுக்கு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையான பேச்சு. நம்ம சத்தியம் இல்லையா? சத்தியமேவ ஜெயத்தே சொல்வாங்க இல்லையா? அது போல நம்ம வந்துட்டு பேசுற உண்மையா உண்மையா நம்ம பேசணும், நேர்மையா நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பா மாஸ்டர்ஸ் இது எல்லாத்துலயும் நம்ம வந்துட்டு ஸ்கிப் ஆயிடலாம். எந்த ஒரு நமக்கு இன்னும் எனர்ஜி கெயின் ஆகுமே தவிர, நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஓகேவா? ஏன்னா அது ஒரு சக்தி. நம்ம வந்து அத நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா என்னோட பேச்சு வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு நம்பிக்கை கொடுக்குது. இவ பேசினா ஓகே, நம்ம நம்பலாம் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி உண்மையான நேர்மையான பேச்சு நம்ம பேசணும் அப்படின்னா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து, இந்த குற்றமும் பாவத்துல இருந்து இருக்கிற அந்த பேச்சுல இருந்து நம்ம வந்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அப்சர்வ் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் உக்காருங்க. நீங்க பேசுற உங்க வாயில இருந்து பேச்சு வருதுன்னா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டுக்கணும். என்ன ஃபில்டர்? நான் பேசுறது லைக் யூஸ் பயனுள்ள பேச்சா இருக்கா? அந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி இப்ப நான் பேச போறது பயனுள்ள பேச்சா இருக்கா இல்லையா? அது ஒருத்தருக்கு தேவையான இருக்கா இல்லையா? அது எனக்கு தேவையா இல்லையா? நல்ல பேச்சா இல்லையா? இது நம்ம பார்த்து பேசணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம பேசவே தேவையில்லை. கண்டிப்பா மௌனம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அன்னெசசரி பேச்சு வந்துட்டு பேசிட்டு இருக்கோம் மாஸ்டர்ஸ் இல்லையா? அதனாலதான் பத்ரிஜி சார் பாருங்க, லைக் நிறைய வருஷம் அவரோட பழகிருந்தா தெரிஞ்சிருக்கும். சார் வந்துட்டு யாராவது பெரிய அது சின்ன ஸ்டேஜா, அந்த சுத்தி யாரும் இருக்காங்களா இல்லையா, இல்ல அது பெரிய ஸ்டேஜா அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம மைக்கு புடிச்சு பேசிட்டு இருந்தா கூட அந்த பேச்சுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சார் அங்கேயே நின்னு கரெக்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்படி பேசக்கூடாது, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சோ நம்ம பேச்சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கு மாஸ்டர்ஸ். சோ அத வந்துட்டு நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அது போல நம்ம வந்துட்டு பேசணும். ஓகேவா? சோ ஓகே. நம்ம மோஸ்ட்லி நம்ம பேசுற பேச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்படி எதனால இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தர் மேல ரொம்ப ஜெலசி, ஓகேவா, பொறாம இருக்கு, ரொம்ப வெறுப்பு இருக்கு,
ரொம்ப எனக்கு பிடிக்கல அவங்க அப்படின்னா, அந்த எமோஷன்ஸ்ல இருந்து வரும் நமக்கு பேச்சு எல்லாம். ஓகேவா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேச்சு மூலியமா நமக்கு எனர்ஜி என்னதான் ஆகும்? எனர்ஜி வந்துட்டு வேஸ்ட் ஆகும் இல்லையா? சோ அதனாலதான் நம்ம பேசுறது எல்லாமே கிளீனா, நம்ம எப்படி சொல்றது? ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகாம, அவர வந்துட்டு யாருமே நம்ம வந்துட்டு ஹர்ட் பண்ணாம இருக்கிற பேச்சு மாதிரி நம்ம வந்துட்டு பேசணும் மாஸ்டர்ஸ். சோ இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஏன்னா பேச்சுனால நான் சொன்னேன் இல்லையா? பேரண்ட்ஸால நெறைய பேரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் ஒரு அப்பாவியாவா ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்லவங்க. சோ அவங்க அம்மா வந்துட்டு எப்பயுமே அந்த பொண்ண வந்துட்டு என்கரேஜிங்கா பேசுவாங்க. எப்பயுமே நல்ல வழியில நடத்துற மாதிரி, எப்பயுமே அ அன்பா பேசுவாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. சோ ஒரு நாள் வந்துட்டு அவங்க பொண்ணு வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. இவங்க வந்துட்டு வீட்ல இருக்கும்போது என்னமோ தெரியல ரொம்ப அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகுது. ஓகேவா? வேலை செய்யறதோ, ஏதோ சம்திங் பண்றதால ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அதே போல அ ரொம்ப நொந்து இருப்பாங்க. ரொம்ப டயர்ட்ல, வலியில இருப்பாங்க. அவங்க பொண்ணு வந்துட்டு இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நார்மலா வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சாப்ட்டு, அ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஆ சாப்பிட்டுட்டு ஃபுல்லா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஆ டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அது வந்து அவங்க பொண்ணு வந்துட்டு நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, இவங்க அம்மா வந்துட்டு சைலன்ட்டா இருப்பாங்க. அதே போல பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆ இவங்களுக்கு லைட்டா தலைவலி வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த பொண்ணு என்ன அது தெரிஞ்சுக்காம என்ன பண்ணும், பாவம் இந்த பொண்ணுக்கு தெரியாது. அவங்க அம்மாக்கு அந்த மாரி தலைவலி இருக்கு, தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் நெறைய சத்தமா பாட ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு இன்னும் நெறைய தலைவலி வந்துடும். அந்த தலைவலியில அவங்களுக்கு தெரியாம என்ன சொல்வாங்கன்னா, கத்தி என்ன சொல்லிடுவாங்க, "போதும் நிறுத்துறியா? உன் வாய்ஸ் எவ்ளோ உன்னோட குரல் வந்து எவ்ளோ கேவலமா இருக்கு தெரியுமா? என்னால கேட்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது, அந்த அவங்க அ அம்மாக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயர்ட்ல, அந்த டென்ஷன்ல அவங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா, அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. "ஆ என்னடா என்னோட குரல் அப்படியா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. சோ, அவங்க லைஃப் ஃபுல்லாவே பெரியவங்க அவங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட வாய்ஸ்க்கு எந்த ஒரு குற்றமும் இல்ல. எந்த ஒரு குறையும் இல்ல. ரொம்ப அழகான வாய்ஸ். அந்த சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன்? அவங்களுக்கு ஆல்ரெடி டயர்டா இருக்காங்க. தல வலிச்சுட்டு இருக்கு. அப்ப இவங்க பாடுறச்சு அவங்களுக்கு வந்து இன்னும் தலைவலி அதிகமாயிடும். அந்த டென்ஷன்ல அவங்க சொன்ன வார்த்தை என்னது? "உன்னோட குரல் கேவலமா இருக்கு." அப்படின்னு சொன்னதும், அது அந்த பொண்ணோட வாழ்க்கையே பாதிச்சிடும். ஓகே. ஏன்னா அம்மா சொல்லிட்டா உங்களுக்கு என்ன ஆயிடும்? அம்மா அப்டின்னே இல்ல. யாரு சொன்னாலும் நமக்கு வந்துட்டு அந்த வார்த்தை இருக்கிற சக்தியால நம்ம அத நம்பிட்டு என்ன பண்ணிடுவோம், அதுவும் அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே என்னோட குரல் நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில அவங்க எப்பயுமே பாடவும் மாட்டாங்க. மத்தவங்க கிட்ட பேசும்போதாகட்டும், அவங்க லைஃப்ல ஃபுல்லாவே அவங்க குரல பத்தி அவங்க தவிச்சுட்டே இருப்பாங்களே தவிர, அவங்களுக்கு நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஓகேவா மாஸ்டர்ஸ்? அப்ப பாருங்க, அந்த அம்மாவோட வார்த்தை அது இத்தனைக்கும் அந்த வார்த்தை உண்மையானது கிடையாது. பட் ஸ்டில் அந்த வார்த்தை சொன்னதால அவங்க வாழ்க்கையே பாதிச்சிருக்கு. இதே போல தான் மாஸ்டர்ஸ் நம்ம வாக்குக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கு. அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அத நம்ம அழகா உண்மைய பேசுறதுக்கு மட்டுமே உபயோகிக்கணும். ஓகேவா? சோ நம்ம நம்ம ஃபேமிலீஸ்ல இருப்போம். நெறைய பொய் சொல்ல வேண்டிய வரும். சும்மா சும்மா பொய் சொல்வாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே தவறு மாஸ்டர்ஸ். பொய் சொல்லக்கூடாது. மத்தவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? பாருங்க, அவங்க அம்மாவே யாருமே குழந்தை வந்துட்டு குழந்தைய அப்படி பேசணும்னு யாருமே நெனைக்க மாட்டாங்க. குழந்தையோட லைஃப்ல பாதிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தாயும் நெனைக்க மாட்டாங்க. ஆனா, அந்த டென்ஷன்ல சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த குழந்தைக்கு எவ்ளோ பாதிப்பு அடைச்சிருக்கு. சோ, இதனால தான் மாஸ்டர்ஸ் நம்ம பேசுற ஒவ்வொரு பேச்சுமே நம்ம வந்துட்டு அழகா, தெளிவா யாரையுமே ஹர்ட் பண்ணாத விதமா பேசி, நேர்மையா பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா இந்த ஒப்பந்தம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே. கஷ்டமானதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண. அதுக்கு நம்ம அப்படியே விட்டுடணுமா? அதுக்கு தான் நமக்கு
கிஃப்ட் மாதிரி என்ன சொல்றாங்க, நீங்க வந்துட்டு நம்மளோட பேச்சுக்கு சக்தி இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது எது? மெடிடேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா சார், அதை பண்ணா நிறைய எனர்ஜி வரும். அந்த எனர்ஜியோட இந்த மாதிரி கிளாஸஸும் நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா அதை நம்ம வாழ்க்கையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் மாஸ்டர்ஸ். ஸோ இன்னும் நம்ம நாளைக்கு வந்துட்டு இன்னும் நல்ல அந்த பேச்சு மூலமா எப்படி குற்றமற்றதா நம்ம வந்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ்.